குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 8ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. சரிங்களா? ஸோ யூனிட் 8ல ரொம்ப முக்கியமான டாபிக். லாஸ்ட் டைம் இந்த குரூப் 4ல கூட அன்னிபெசன்ட் அம்மையாரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ மறக்காம விஆர் அகாடமிக்கு வந்து விஆர் ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பார்த்துட்டோம். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ விடுதலைக்கு எதிரான தமிழகத்தின் போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பாரதியார், வ.உ. சுப்பிரமணியார், அப்புறம் வந்து ராஜாஜி, பெரியார் போன்ற தலைவர்களை பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொடக்க கால கிளர்ச்சிகளில் பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், வேலூர் கழகம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா முழுக்க முழுக்க விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெண்கள் வந்து எந்த மாதிரியான பங்களிப்பு அளிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ டாப்பிக்கில் போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னா பெண்மணி யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியாரை பற்றி நம்ம ஆல்ரெடி தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்த்துட்டோம் அப்படின்னாலும் இதுலேயும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ வேலு நாச்சியார் பொறுத்தளவு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு மகளாக பிறந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த முத்துவடுகநாதர்களுக்கு வந்து மனைவியாக போனாங்க. அப்போ போனப்போ தான் 1772 காளையார் கோவில் போரில் ஆர்காட் நவாப் மற்றும் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான படையால் வந்து முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கிட்ட திண்டுக்கல் விருப்பாட்சியில கோபால நாயக்கரோட அடைக்காலத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து 1780 சிவகங்கையை வந்து கைப்பற்றுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய படை தளபதி வந்து யாரு அப்படின்னா குயிலி. ஸோ உடையாள் வந்து யாரு அப்படின்னா மேய்த்தல் தொழில் புரியும் பெண். ஸோ இவங்களுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாலி காணிக்கை வந்து வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீரமங்கை, தென்னாட்டின் ஜான்சி ராணி, தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி. ஸோ இதெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. வீரமங்கை, தென்னாட்டின் அல்லது தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி யார் அப்படின்னா வேலுநாச்சியார். சரிங்களா? ஸோ இதோட வந்து வேலுநாச்சியார் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ தில்லையாடி வள்ளியம்மையை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து எங்க அப்படின்னா இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கல. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா காந்தியடிகள் கூட வால்கிரஸ்ட் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போராட்டம் இருக்கும். அந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு 13 வயதிலேயே வந்து இறந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள பத்தி பார்க்கலாம். ஸோ அவங்க பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா 1898 பிப்ரவரி 22. சரிங்களா? ஸோ தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த நாள் 1898 பிப்ரவரி 22. ஸோ இவங்களுடைய பெற்றோர் முனுசாமி மங்கலம். சரிங்களா? ஸோ ஒரு பெற்றோர் முனுசாமி மங்கலம். இவங்க நேம்ல இருக்க இந்த தில்லையாடி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தாய் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாய் பிறந்த தில்லையாடி அப்படிங்கிற வந்து ஊர் வந்து என்ன ஊர் அப்படின்னா இவங்களுடைய தாய் பிறந்த ஊர். தில்லையாடி அவர்களுடைய தாய் பிறந்த ஊர். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவோட கேபிட்டல்னு சொல்லலாம். ஸோ தென்னாப்பிரிக்காவின் தலைநகரான ஜோகன்னஸ்பர்க்ல ஒரு காலனி பெண்கள் பள்ளியில தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து அங்கேயும் வந்து தென்னாப்பிரிக்கா ஒரு காலனி நாடு தான். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் அந்த நாடு இருக்கு. ஸோ அங்கே பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திருமண சட்டம், தென்னாப்பிரிக்க திருமண சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வராங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ முறைப்படி தேவாலயங்களில் அதாவது சர்ச்சில் பண்ணுற வெட்டிங்ஸ் கல்யாணம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இதர திருமணங்கள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் வந்து சொல்லுது. அதுக்கு எதிராக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து நிறைய இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்தியர்கள் இங்கேருந்து குறிப்பாக தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த தோட்ட வேலைக்கு தேயிலை வேலைக்கு வந்து அடிமை முறையில் வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான் வந்து இந்த தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஃபேமிலி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவின் திருமண சட்டத்தின்படி இவங்க தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஃபேமிலியும் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்பதான் வந்து காந்தியடிகள் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து முதல் முறையாக சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிற முறையை வந்து எங்க கையில் எடுக்கிறாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் தான் கையில் எடுக்கிறாரு. அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல வந்து இறக்கி விட்டுருப்பாங்க நடுவரில். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் மனசுல வச்சு தான் காந்தியடிகள் வந்து இப்போ இந்த தில்லையாடி வள்ளியம்மை கூட எல்லாரும் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் இந்த சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிற முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வள்ளியம்மை அவர்கள் 13 வயதிலே வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ வள்ளியம்மை அந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளும்போது அவருடைய வயதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 வயது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1913 டிசம்பர்ல வால்கிரஸ்ட் அறப்போராட்டம். ஸோ அதில் நடைபெற்ற இடம் வந்து வால்கிரஸ்ட். அந்த அறப்போராட்டம் வந்து நடைபெற்ற இடம் வந்து வால்கிரஸ்ட். அதனால வந்து இது வந்து வால்கிரஸ்ட் அறப்போராட்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. யாருக்கு? தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. சிறையில் வந்து கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்படுகிறதுங்களா. ஸோ இது கடுமையா வந்து உடல்நலம் பாதிக்கப்படுது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் வந்து காந்தியடிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட நீ வந்து ஜெயிலுக்கு வந்ததுக்கு வந்து வருத்தப்படுகிறாயா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னா இல்ல நான் வந்து ஜெயிலுக்கு வந்ததுக்காகலாம் வருத்தப்படல, இன்னும் கொஞ்ச நாள் போராடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இதை வந்து காந்தியடிகள் ரொம்ப வியந்து பார்த்ததா சொல்றாங்க. ஸோ
ஸோ கிட்டத்தட்ட 1914 பிப்ரவரி 22 சரிங்களா. ஸோ 1914 பிப்ரவரி 22 தன்னுடைய உடல்நிலை மோசமானது காரணமாக 16 வயதிலே வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து மரணம் அடைஞ்சிறாங்க சரிங்களா. ஸோ 1898 இருந்து 1914 பிப்ரவரி 22 கிட்டத்தட்ட ஒரு 16 வயதிலே வந்து இயற்கை அடைஞ்சிடறாங்க. ஸோ இது இவங்களை பற்றி காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் என்னை பெரிதும் பாதித்தது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாங்க சரிங்களா. ஸோ என் சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் என்னை பெரிதும் பாதித்ததுன்னு சொல்றது யாரு அப்படின்னா காந்தியடிகள் சொல்றாரு. ஸோ அதே இது வந்து காந்தியடிகளோட இதழ் தான் வந்து இந்தியன் ஒப்பீனியன். ஸோ காந்தியடிகள் சொந்தமாக நடத்தின பத்திரிகை தான் வந்து இந்தியன் ஒப்பீனியன். ஸோ அந்த பத்திரிகையில் வந்து என்ன சொல்றாங்க காந்தி அப்படின்னா, நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகையில காந்தியடிகள் எழுதுறாரு சரிங்களா. ஸோ நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் குரல்ல இந்தியன் ஒப்பீனியன்ல காந்தியடிகள் வந்து எழுதுறாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து காந்தியடிகள் எழுதியிருப்பாரு சரிங்களா. ஸோ அதே மொத்தம் 3 இது சொல்லுவாரு. ஒன்று என் என் சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் என்னை பெரிதும் பாதித்ததுன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நேரடியாக சொல்றது. அது வந்து இந்தியன் ஒப்பீனியன் பேப்பர்ல வந்து என்ன அப்படின்னா, நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து காந்தியடிகள் எழுதியிருப்பாரு. அந்த நூல்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்றாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து காந்தியடிகள் வள்ளியம்மை பத்தி சொன்னது. ஸோ இவங்களுக்கு இந்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2008 டிசம்பர்ல அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு சரிங்களா. ஸோ 2008 டிசம்பர்ல அஞ்சல் தலை வந்து வெளியிடப்பட்டது யாருக்கு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுக்கு. ஸோ வண்டலூரில் உள்ள பெண் புலிக்குட்டிக்கு வந்து வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ வண்டலூர்ல இருக்க பெண் புலிக்குட்டிக்கு வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய அதாவது இந்த கோஆபரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோஆப்டெக்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ கோஆப்டெக்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 600வது விற்பனை மையம். ஸோ 600வது விற்பனை மையத்திற்கு வந்து வள்ளியம்மையின் பெயர் மாளிகை, வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 600வது விற்பனை மையத்திற்கு வள்ளியம்மையின் பேர் வச்சிருக்காங்க. காந்தியடிகள் முதல் முறையா வந்து இங்க தான் 1915 என்ன பண்ணாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிற மாதிரி இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க தில்லையாடிக்கு வந்து காந்தியடிகள் வந்து வருவாங்க சரிங்களா. ஸோ இதோட வந்து தில்லையாடி வள்ளியம்மையோட இது முடிஞ்சுச்சு. ஸோ தில்லையாடி வள்ளியம்மை பார்த்தோம் அப்படின்னா 13 வயதிலே வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. தில்லையாடி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தாய் பிறந்த ஊர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு குரூப் 2ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தில்லையாடிங்கிறது யார் பிறந்த தில்லையாடி வள்ளியம்மையில் உள்ள தில்லையாடி என்பது யார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களோட தாய் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த வால்கிரஸ்ட் அறப்போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால 1914 பிப்ரவரி 22 16 வயதில் வந்து மரணம் அடைஞ்சிடறாங்க. ஸோ காந்தியடிகள் அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் என்னை பாதித்ததுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல காந்தியடிகள் சொல்றாரு. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவின் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்ல வந்து காந்தியடிகள் எழுதாச்சுன்னா, இவருக்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2008 அஞ்சல் தலையும் தமிழ்நாடு அரசு வண்டலூரில் உள்ள பெண் புலிக்குட்டிக்கு வந்து வள்ளியம்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 600வது விற்பனை மையத்திற்கு வந்து வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து திரும்பினதுக்கு அப்புறம் 1915 தில்லையாடிக்கு வருவார் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுல வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி மட்டும் பார்க்க மாட்டோம். ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி நம்ம அதிலேயே பார்த்துட்டோம். இதுல இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களை பார்த்துட்டோம். ஸோ அவங்கள பத்தி பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து பெண்மணி 2 பத்திரிகைகள் விட்டிருப்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படிங்கிற 2 பத்திரிகைகள் விட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விடுதலை அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி பயணமே சிறந்தது. அப்புறம் 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். ஸோ அவங்கள பொறுத்தளவு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க பிறந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள முதுநகர் சரிங்களா. ஸோ கடலூர் பக்கத்தில் உள்ள முதுநகர் தான் வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர். இவங்க என்ன பண்றாங்கன்னா 1921 ஒத்துழையாமை வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்களை பத்தி பார்த்தோம்னா இவங்களோட ஸ்பெஷல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து பங்கேற்ற முதல் பெண்மணி யாரு அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ தென்னிந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்றாங்க. அடுத்தது இவங்களை பொறுத்தளவு பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விடுதலை போராட்டத்துக்காகவே முழுக்க அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துருக்காங்க. இவங்களோட 2வது முக்கியமான போராட்டம் வந்து என்ன அப்படின்னா 1927 நீல் சிலை சத்தியாகிரகம். ஸோ நீல் சிலை சத்தியாகிரகம் 1927 நடக்கும். ஸோ சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மவுண்ட் ரோட்டில்
நீல் அப்படின்றவருக்கு ஒரு சிலை வச்சிருப்பாங்க ஒரு ஆங்கிலேயருக்கு. ஸோ அவர் யாரு அப்படின்னா 1857 புரட்சியில இந்தியர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தினவர் அவர் நீலு. ஸோ அவருக்கு வந்து மவுண்ட் ரோட்ல வந்து சிலை வச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து நெல்லை சோமயாஜுலு அவருடைய தலைமையில இந்த கடலூர் அஞ்சலி அம்மாள் எல்லாம் சேர்ந்து போராடி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுல வந்து கடலூர் அஞ்சலி அம்மாளும் சேர்ந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய 9 வயது மகளான அம்மா கண்ணு சரிங்களா. ஸோ கடலூர் அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1927 நீல் சிலை சத்தியாகிரகத்துல தன்னுடைய 9 வயது மகளான அம்மா கண்ணு அப்படிங்கிறவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை விடுதலை போராட்டத்தில் வந்து கலக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காந்தியடிகள் வந்து ஒரு டைம் வந்து சென்னைக்கு வருவாங்க சரிங்களா. ஸோ சென்னைக்கு வந்தப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த யாருக்கு கடலூர் அஞ்சலி அம்மாளுக்கு வந்து காந்தியடிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சிறையில வந்து அடைச்சிருவாங்க. யாரு கடலூர் அஞ்சலி அம்மாளை. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இஸ்லாமிய பெண் மாதிரி ஃபர்தாலாம் போட்டுக்கிட்டு குதிரையில் ஏறி போய் காந்தியடிகளை வந்து சந்திப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த தடையை மீறி காந்தியடிகளை போய் சந்திச்சதுனால தான் காந்தியடிகளை வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லுவார் சரிங்களா. ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க அப்படின்னா காந்தியடிகள். ஸோ இது வந்து வேலுநாச்சியார் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி. இவங்க வந்து தென்னிந்தியாவின் அல்லது தென்னாட்டின் ஜான்சி ராணி யாரு அப்படின்னா இவங்க கடலூர் அஞ்சலி அம்மாள் சொன்னது யாரு அப்படின்னா காந்தியடிகள் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட மகள் இருப்பாங்க இல்லையா அம்மா கண்ணு. அதாவது கடலூர் அஞ்சலி அம்மாளின் மகளான அம்மா கண்ணை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியடிகள் தன்னோட கூட கூட்டிட்டு போயிருவாங்க தத்து எடுத்துருவாங்க. ஸோ தன்னோட கூடவே கூட்டிட்டு போய் தன்னுடைய வாரத ஆசிரமத்தில் கூட்டிட்டு போயிட்டு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணி அவங்களே வந்து படிக்க வைப்பாங்க சரிங்களா. ஸோ கடலூர் அஞ்சலி அம்மாளின் மகளான அம்மா கண்ணை வந்து வாரதாக்கு கூட்டிட்டு போயிட்டு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணி அவரே வந்து படிக்க வைப்பார் யாரு காந்தியடிகள். அடுத்து கடலூர் அஞ்சலி பார்த்தோம் அப்படின்னா 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். எப்போ 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் கடலூர் அஞ்சலி அம்மாள். இதுக்காக வந்து 1932 வேலூர் சிறைச்சாலையில வந்து அடைக்கப்படுவாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கடலூர் அஞ்சலி அம்மாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ கடலூர் முதுநகர்ல பிறந்திருப்பாங்க. 1921 தென்னிந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் பெண்மணி யாரு அப்படின்னா கடலூர் அஞ்சலி அம்மாள். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து விடுதலை போராட்டத்தில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 1927 தன்னுடைய 9 வயது மகளையும் நீல் சிலை சத்தியாகிரகத்தில் வந்து கலக்க வச்சிருக்காங்க. ஸோ தடையை மீறி காந்தியடிகளை சந்திச்சதுனால காந்தியடிகள் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. 1932 வேலூர் சிறையில் வந்து அடைச்சாங்க. அம்மா கண்ணு அதாவது கடலூர் அஞ்சலி அம்மாளியாரின் 9 வயது மகளான அம்மா கண்ணையும் வந்து காந்தியடிகள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வாரத ஆசிரமத்தை கூட்டிட்டு போயிட்டு லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணி படிக்க வைக்கிறாரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில் 1892 பிறந்தாங்க. ஸோ ரொம்ப இவங்க வந்து மிகுந்த பேச்சாற்றல் மிக்க பெண்மணி சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் சார்பாக பல்வேறு மாநாடுகளுக்கு ருக்மணி லட்சுமிபதி வந்து அனுப்பியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ அதில் முக்கியமான மாநாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1926 சரிங்களா. ஸோ 1926 பாரிஸ் சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாடு சரிங்களா. ஸோ 1926 பாரிஸ் சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக போய் கலந்துகிட்டது யாரு அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ 1926 பாரிஸ் சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்துகிட்டது ருக்மணி லட்சுமிபதி. அதுக்கப்புறம் 1934 சென்னை மாகாண இடைத்தேர்தல் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1937 சட்டமன்ற தேர்தலை வந்து வெற்றி பெறாங்க சரிங்களா. இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. ஆண்டு 1937 சரிங்களா. ஸோ சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாரு அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்துருவாங்க சரிங்களா. ஸோ 1900 அவங்க 26லயே வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எல்சி சட்ட மேலவை உறுப்பினராக தான் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் கிடையாது. அவங்க ஒரு சட்ட மேலவை உறுப்பினர் சரிங்களா. ஆனால் ருக்மணி லட்சுமிபதி வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர். அப்போ 1937 சென்னை மாகாண சட்டப்பேரவை உறுப்பினர் ஆறாங்க. அதுக்கப்புறம் டி பிரகாசம் அவருடைய அமைச்சரவையில் பிரகாசம் தமிழகத்தின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 1946-47 சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பாங்க சரிங்களா. ஸோ டி பிரகாசம் இந்த பிரகாசத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்திரை கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஆந்திரை கேசரி என்று அழைக்கப்பட்ட டி பிரகாசம் அவருடைய தலைமையில் 1946-47 அந்த காலகட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக பங்கேற்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க சரிங்களா. ஸோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. இதன் மூலம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்மணி யாரு அப்படின்னா இவங்க தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னை மாநிலத்தை வந்து நகராட்சி துணைத் தலைவராக நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பாங்க. இவங்க வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க சரிங்களா.
அதுக்கப்புறம் 1943ல மாகாண அரசியல் மாநாடு, சென்னை மாகாணத்துல வந்து ஒரு அரசியல் மாநாடு, மாகாண அரசியல் மாநாடு வந்து தலைமை ஏத்து நடத்துறாங்க. அதுல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காந்தியடிகள் 1942 ஆகஸ்ட்ல வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதே தீர்மானத்தை 1943ல ருக்மிணி லட்சுமிபாய் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ மாகாண அரசியல் மாநாடு ஒண்ணு நடத்தி, அதுக்கு தலைமை வகித்து வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வரது யாரு அப்படின்னா, ருக்மிணி லட்சுமிபாய் அம்மாள் கொண்டு வராங்க. ஸோ சுதந்திரத்திற்கு முன் அமைச்சர் பதவி வைத்த ஒரே பெண்மணி. ஸோ சென்னை மாகாணத்தில் சுதந்திரத்திற்கு முன் அமைச்சர் பதவி வைத்த முதல் பெண்மணி இவங்க தான். ஒரே பெண்மணியும் வந்து யாரு அப்படின்னா ருக்மிணி லட்சுமிபாய் தான். ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்மோர், ஸோ எழும்பூரில் உள்ள மார்ஷல் சாலைக்கு ருக்மிணி லட்சுமிபாய் சாலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பேர் வச்சிருக்காங்க. ஸோ எழும்பூர் மார்ஷல் சாலைக்கு ருக்மிணி லட்சுமிபாய் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1997 இவருக்காக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஸோ இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது 1997. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ருக்மிணி லட்சுமிபாய் பத்தி பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரிங்களா? ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ இவங்களை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? ஸோ திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து படிச்சதெல்லாம் எங்க படிச்சாங்க அப்படின்னா மதுரை அமெரிக்கன் கல்லூரி. சரிங்களா? ஸோ மதுரை அமெரிக்கன் கல்லூரி மதுரையின் முதல் பட்டதாரி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மதுரை அமெரிக்கன் காலேஜில் தான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ காலேஜ் படிக்கிறப்பே பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பே வந்து இந்த காந்திய இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் ஆச்சாரிய வினோபாபாய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பூமிதான் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ 1942 பூமிதான் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இவரும் வந்து கலந்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ 1942 பூமிதான் மூவ்மெண்ட்ல இவரும் கலந்துக்கிறாரு. சரிங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. லாஃப்டி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது நிலமற்றவர்களுக்காக நிலம் அப்படின்ற ஒரு உழுவோர்களுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாஃப்டி அப்படிங்கிற ஒரு லேண்ட் ஃபார் ட்ரில்லர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஃப்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியும் சொன்னது மட்டும் இல்லாம இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 1950 தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யாரு அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்புறம் ஏழை மக்கள் நலன் மற்றும் கல்வி நலன் நிலமற்றவர்கள் உரிமைக்காக நிறைய வந்து பாடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஸோ திண்டுக்கல் பட்டிவரன்பட்டியை சேர்ந்தவங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் விடுதலைக்கு அப்புறம் வந்து பூமிதான் இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உழுவோர்களுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமானது தான் வந்து அந்த பூமிதான் மூவ்மெண்ட். ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்தியா விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் 1950 தான் அவங்க திருமணமே பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அம்புஜத்தம்மாள். சரிங்களா? ஸோ அம்புஜத்தம்மாள் அவருடைய தந்தை பார்த்தோம் அப்படின்னா வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசர். சரிங்களா? ஸோ அவருடைய தந்தை வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசர். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 வயசு வரைக்கும் நல்ல பணக்கார வாழ்வை தான் வாழ்ந்திருக்காங்க. 15 வயது வரைக்கும் நல்ல பணக்கார வாழ்வு தான். ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளையும் அவருடைய மனைவியையும் சந்தித்த பிறகு காந்தியடிகள் 1921ல மதுரைக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய எளிமை திருக்கோலத்துக்கு வந்து மாறிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காந்தியடிகளையும் தன்னுடைய மனைவியையும் சந்தித்ததுக்கு அப்புறம் காந்தியடிகள் அவருடைய மனைவி கஸ்தூரிபாயையும் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இவங்க யாரும் அம்புஜத்தம்மாள் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இப்போ எளிமை வாழ்வு வந்து இவரும் மாத்திராரு. ஸோ காந்தியடிகளே தன்னுடைய அந்த பணக்கார வாழ்வை விட்டுட்டு எளிமையா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக இவரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 15 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய எளிமையான ஒரு இதை விட்டுட்டு எளிமை வாழ்வு அந்த பணக்கார வாழ்வை விட்டுட்டு எளிமை வாழ்க்கை வந்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து விடுதலைக்கு வந்து என்னென்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் உலகப் போர் காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ முதல் உலகப் போர் காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தினருக்கு மருந்துகள் துணிகள் சேகரித்து அனுப்பும் பணியை வந்து செஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல் உலகப் போர் காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தினருக்கு மருந்துகள் துணிகள் சேகரித்தும் அனுப்பும் பணியை பண்ணது யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட்ட பாரதி பாடல்களை பாடியபடி ஊர்வலம் செல்வது அந்நிய துணி எரிப்பது கள்ளுக்கடை மற்றும் இதுதான் வந்து இவங்களுடைய விடுதலை போராட்டம். சரிங்களா? ஸோ விடுதலை போராட்டத்தோட பங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட்ட பாரதியின் பாடல்களை பாடியபடி ஊர்வலம் சொல்வது. ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? ஸோ பாரதி பாடல்களின் மூலம் விடுதலை உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அப்புறம் வந்து அந்நிய துணி எரிப்பது கள்ளுக்கடை மறியல் இதுதான் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள். ஸோ 1929 திருவல்லிக்கேணியில் பார்த்தோம் அப்படின்னா சுதேசி லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. எப்போ 1929 திருவல்லிக்கேணியில் 1929 திருவல்லிக்கேணியில் வந்து சுதேசி லீக் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. கதர் விற்பனை உப்பு சத்தியாகிரகத்திற்காக இவங்க வந்து சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து சிறையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கதர் விற்பனை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அங்கே சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சிறைச்சாலையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து கல்வி
வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ காந்தியடிகளால் தத்து மகள். ஸோ காந்தியடிகளால் காந்தியடிகளின் தத்து மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தியடிகளின் ஆஸ்தான மகள், காந்தியடிகளால் தத்து மகள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அம்புஜதம்மாள் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே காந்தியடிகள் வந்து யாரை தத்து எடுத்தாங்க அப்படின்னா அம்மா கண்ணு லீலாவதி. ஸோ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள், காந்தியடிகளின் ஆஸ்தான மகள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாள். ஸோ ஏன் அப்படின்னா காந்தியடிகள் மேல அவ்வளவு ஒரு பற்று காரணமாக சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1948 சென்னை தேனாம்பேட்டையில் ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு. ஸோ ஸ்ரீனிவாசன் மற்றும் அவருடைய தந்தை ஸ்ரீனிவாசன் மற்றும் காந்தியின் பெயரை இணைத்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற அமைப்பு 1948 தேனாம்பேட்டையில் நிறுவனாரு. தன்னுடைய 70 ஆண்டு நினைவாக சரிங்களா. ஸோ அம்புஜதம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலையும் வந்து வெளியிடுறாங்க சரிங்களா. ஸோ நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டது யாரு அப்படின்னா அம்புஜதம்மாள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா பத்மாசினி அம்மையார் சரிங்களா. ஸோ பத்மாசினி அம்மையார் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து மதுரையில் வந்து விடுதலை போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்துறவங்க வந்து பத்மாசினி அம்மையார். மதுரையில் குறிப்பா வந்து கதர் போராட்டத்தை நடத்துறாங்க. ஸோ திருச்சி பக்கத்துல வந்து காவேரி யாத்ரா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் பொழுது இவர்களுக்கு வந்து பிரசவம் ஆயிடுறாங்க. ஸோ அதிலே வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காவிரி யாத்திராவில் கலந்து கொண்டதற்காக ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதனால வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஸோ அந்த சிறையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்காக வந்து அந்த கரு வந்து கலைஞ்சிருது. ஸோ இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1927 நீல் சிலை சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ நீல் சிலை சத்தியாகிரகத்தில் இது வரைக்கும் 3 பேர் பார்த்திருக்கோம். ஒன்று நெல்லை சோமயாஜுலு அவர் தான் வந்து தலைமை தாங்கினாரு. அதுக்கப்புறம் கடலூர் அஞ்சலை அம்மாள், பத்மாசினி அம்மையார் சரிங்களா. ஸோ இந்த 3 பேர் வந்து நீல் சிலை சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஸ்டர்ஸ் சொசைட்டி, சிஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ கதர் விற்பனைக்காக சகோதரிகள் சங்கத்தை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா பத்மாசினி அம்மையார் சரிங்களா. ஸோ கதர் விற்பனைக்காக சகோதரிகள் சங்கத்தை ஆரம்பிச்சது வந்து பத்மாசினி அம்மையார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கேபி ஜானகி அம்மாள். ஸோ கேபி ஜானகி ஸோ எப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை 1917 பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடகத்துறையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அந்த நாடகத்துறை மூலமா விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறது அந்த கேபி ஜானகி அம்மாள். இதுக்காக 5 முறை வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நாடகத்துறை மூலம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினது யாரு அப்படின்னா கேபி ஜானகி அம்மாள். இதுக்காக ஒரு 5 முறை வந்து வேலூர் சிறைச்சாலையில் வந்து அடைபட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி சரிங்களா. ஸோ காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி அப்படிங்கிற கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல இருந்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி சரிங்களா. ஸோ காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி, ஸோ காங்கிரஸ் சமதர்ம கட்சின்னு சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் சமதர்ம கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இருந்திருக்காங்க சரிங்களா. ஸோ காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் வந்து இவங்க இருந்திருக்காங்க. இரண்டாம் உலகப் போர் சமயத்துல சரிங்களா. ஸோ இரண்டாம் உலகப் போர் சமயத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஆப்போஸா வந்து இரண்டாம் உலகப் போர் சமயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் அடிமைப்பட்டு கிடப்பதால் தானே எங்களை இப்போரில் ஈடுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த கேபி ஜானகி அம்மாளை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து காந்தியடிகள் வந்து இவர் வந்து யாரு கேபி ஜானகி அம்மாளை வந்து அரெஸ்ட் பண்றாங்க சரிங்களா. ஸோ இந்த இரண்டாம் உலகப் போர் சமயத்துல பிரிட்டிஷை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுகிறார்கள். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் அடிமைப்பட்டு கிடப்பதால் தானே எங்களை போரில் ஈடுபடுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஜானகி அம்மாள் ஆங்கிலேய அரசை பத்தி கேட்குறாங்க. இதனால தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகிறார். ஸோ தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யாரு அப்படின்னா கேபி ஜானகி அம்மாள் சரிங்களா. ஸோ தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி யாரு அப்படின்னா கேபி ஜானகி அம்மாள். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்னென்ன போராட்டம் நடத்திருக்காங்க அப்படின்னா மதுரை ஹார்வி மில் போராட்டம், நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிரான போராட்டம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க நடத்திய போராட்டங்கள். ஸோ கேபி ஜானகி அம்மாள் நாடகத்துறை மூலம் விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்தவங்க யாரு அப்படின்னா கேபி ஜானகி அம்மாள் சரிங்களா. ஸோ அடுத்தது அசலாம்பிகை அம்மையார் சரிங்களா. ஸோ அசலாம்பிகை அம்மையார் காந்தி புராணம் பாடி விடுதலை போராட்டத்தை பாடி முன்னின்று நடத்தவங்க யாரு அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். ஸோ காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எடுத்துனது யாரு அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார். காந்தி புராணம் அசலாம்பிகை அம்மையார். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி புராணம் வந்து 8 காண்டங்களையும் 2034 பாடல்களையும் உடையது. ஸோ காந்தி புராணம் 8 காண்டங்களையும் 2034 பாடல்களையும் உள்ளது. இதனால வந்து இவங்களை வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக அவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இக்கால ஔவையார் என அழைக்கப்படுபவர் அசலாம்பிகை அம்மையார். அவரை வந்து இக்கால ஔவையார்னு கூப்பிட்டது யாரு அப்படின்னா திருவிக சரிங்களா. ஸோ காந்தி புராணம் பாடி விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் அசலாம்பிகை அம்மையார். ஸோ காந்தி புராணம் மொத்தம் 8 காண்டங்களையும் 2034 பாடல்களையும் உள்ளது. இவர் வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அவங்க யாரு அப்படின்னா பெண்மணி யாரு அப்படின்னா வைமு கோதை நாயகி அம்மாள் சரிங்களா. வைமு கோதை நாயகி அம்மையார். ஸோ இவங்க வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக வேலை பார்த்திருக்காங்க. வைமு கோதை நாயகி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக வேலை பார்த்திருப்பாங்க. ஆக்சுவலா இவர் வந்து இந்த பாரதியாருடைய இவர் வீடும் பாரதியாரோட வீடும் ஒரே தெருவில் வந்து அமைஞ்சிருந்ததாக சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இவர் வீடும் பாரதியாருடைய வீடும் ஒரே தெருவில் வந்து அமைஞ்சிருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ
சுதேசமித்திரன் பத்திரிகையின் வந்து துணை ஆசிரியரா வேலை பார்த்திருக்காங்க. 1931 சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது கள்ளுக்கடை மறியலில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. 1932 வந்து சென்னையில் வந்து ஒரு ஊர்வலத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்காக வந்து சிறைச்சாலையில் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ சிறையில் இருந்தப்போ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 நாவல்கள் எழுதியிருப்பாங்க. ஒன்று சோதனையின் கொடுமை, இன்னொன்று வந்து உத்தமசீலன். சரிங்களா? ஸோ சோதனையின் கொடுமை, உத்தமசீலன் அப்படிங்கிற நாவல்களை வெளியிட்டது யாரு அப்படின்னா வைமு கோதைநாயகி அம்மையார். சரிங்களா? ஸோ சிறையில் சோதனையின் கொடுமை, உத்தமசீலன் அப்படிங்கிற நாவல்கள் எழுதினது யாரு அப்படின்னா வைமு கோதைநாயகி அம்மையார். ஸோ இவங்க வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா மகாத்மாஜி சேவா சங்கம். ஸோ மகாத்மாஜி சேவா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா வைமு கோதைநாயகி அம்மையார். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ரீனிவாச காந்தி நிலையத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா ஸ்ரீனிவாச காந்தி நிலையத்தை தோற்றுவிச்சது வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க அம்புஜத்தம்மாளை பத்தி பார்த்திருந்தோம். இப்போ மகாத்மாஜி சேவா சங்கம். ஸோ மகாத்மாஜி சேவா சங்கத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னா வைமு கோதைநாயகி அம்மையார். ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாரப்பட்டி பாரதி ஆசிரமம் தோற்றுவிச்சது வந்து சுப்பிரமணிய சிவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆசிரமங்களை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு தனியாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் யாரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான பெண்மணி கேப்டன் லட்சுமி. ஸோ லட்சுமி செஹல் அப்படின்னுவாங்க. ஸோ லட்சுமி கேரளா அப்போதைய ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம். சரிங்களா? கேரளா பாலக்காட்டில் பிறந்தவர். சிங்கப்பூருக்கு போயிட்டு மருத்துவராக வந்து வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? சிங்கப்பூருக்கு போயிட்டு மருத்துவராக வந்து வேலை பார்க்குறாங்க. இவர் அந்த மருத்துவராக வேலை பார்த்த சமயத்தில் தான் மோகன் சிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற அமைப்பை சிங்கப்பூர்ல வந்து ஏற்படுத்துறாரு. சரிங்களா? இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா மோகன் சிங். சரிங்களா? அந்த மோகன் சிங் அப்படிங்கிற அமைப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் இந்திய தேசிய ராணுவத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கேப்டன் லட்சுமிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய சுதந்திர கழகம். சரிங்களா? இந்திய சுதந்திர கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து அகதிகளை பராமரிக்கும் பொறுப்பு இவருக்கு இருக்கு. யாருக்கு? கேப்டன் லட்சுமிக்கு. அகதிகளை பராமரிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா கேப்டன் லட்சுமிக்கு இருக்கு. அந்த சமயத்துல தான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து நேதாஜி வந்துருவாரு. அந்த நேதாஜியினுடைய உரைமிக்க எழுச்சிமிக்க அந்த உரையை கேட்டதுனால இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா நானும் வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி கிட்ட பேசி புதுசா ஜான்சி படைப்பிரிவு. சரிங்களா? ஜான்சி படைப்பிரிவு பெண்களின் தலைவரா வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா கேப்டன் லட்சுமி இருந்தாங்க. 1943ல பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஜான்சி. சரிங்களா? பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து ஜான்சி. அந்த படைப்பிரிவின் தலைவர் வந்து யாரு அப்படின்னா கேப்டன் லட்சுமி. சரிங்களா? ஆரம்பத்தில் 100 பெண்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. பின் 15,000 பெண்கள் வந்து அந்த குரூப்ல அந்த ஜான்சி படைப்பிரிவில் வந்து சேர்ந்தாங்களாமா. சரிங்களா? இவங்க வந்து 1943ல ஆசாத் ஹிந்த் அமைச்சரவை வந்து நேதாஜி வந்து ஃபார்ம் பண்ணுவார். எங்க? சிங்கப்பூர்லயே ஃபார்ம் பண்ணுவார். சரிங்களா? ஆசாத் ஹிந்த் அமைச்சரவையை வந்து ஆசாத் ஹிந்த் அப்படிங்கிற அமைச்சரவையை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா நேதாஜி. அதுல பார்த்தோம் அப்படின்னா மகளிர் நலத்துறை அமைச்சரா யார் இருந்தாங்க அப்படின்னா கேப்டன் லட்சுமி தான் இருந்தாங்க. மகளிர் நலத்துறை அமைச்சரா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க விடுதலை போராட்டத்துக்கு வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து கலந்து அந்த தன்னுடைய ஆர்மி மூலமா வந்து ஆங்கிலேயர் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர், ஜப்பான்ல இருந்து தைவான்ல இருந்து இந்த மியான்மர் வழியா வந்து வடகிழக்கு மாநிலத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலத்தை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து வங்காளத்தை கேப்சர் பண்ணிடலாம். வங்காளத்தை முழுசா அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்த இந்தியா அதுக்கப்புறம் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரா வந்து மியான்மருக்கு வந்துருவாங்க. மியான்மர் தான் பர்மான்னு சொல்லுவாங்க. தற்போதைய மியான்மர் அப்போதைய பர்மாவுக்கு வந்துருவாங்க. ஆனா பர்மால பார்த்தோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக பனிப்பொழிவு இருந்ததுனால அவங்களால வந்து மேற்கொண்டு முன்னேற முடியாது. அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனால வந்து ஆங்கிலேயர்கிட்ட இவங்க வந்து மாட்டிக்குவாங்க. சரிங்களா? அவங்களை வந்து 1943ல வந்து 1944ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. 1945ல வந்து இந்தியாவுக்கு கூட்டு வருவாங்க. இந்தியாவுக்கு கூட்டு வந்து இது மேல விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் இந்தியா விடுதலை ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1971 வங்கதேச போர். சரிங்களா? 1971 வங்கதேச போர்லையும் 1984 போபால் எரிவாயு கசிவு அப்படின்னு சொல்லிட்டு போபால் டிராஜடி அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுலயும் அதே 1984ல கான்பூர்ல சீக்கியர் கலவரம் ஒன்று நடக்கும். சரிங்களா? இந்த கலவரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இலவச மருத்துவ உதவி வந்து பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே. சரிங்களா? 1971 வங்கதேச போர்லையும் 1984 போபால் எரிவாயு கசிவு 1984 கான்பூர் சீக்கியர் கலவரம். இந்த இதுல போறதையும் பார்த்தோம்னா மருத்துவ உதவி வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னா இலவச மருத்துவ உதவியை வந்து லட்சுமி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. 1971ல கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்க. 2002 குடியரசுத் தலைவர் அதாவது நம்ம அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிட்டது யாரு அப்படின்னா லட்சுமி சேகல் அவர்கள் தான். ஆனால் அதில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க. 97 வயதில் 2012ல வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1998ல பத்ம விபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. எப்போ? 1998ல பத்ம விபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. இவங்களுடைய சுயசரிதை அதாவது கேப்டன் லட்சுமியுடைய சுயசரிதைன்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சியின் நாட்களில் ஒரு அரசியல் போராளியின் நினைவலைகள். சரிங்களா? கேப்டன் லட்சுமியின் சுயசரிதை புரட்சியின் நாட்களில் ஒரு அரசியல் போராளியின் நினைவலைகள் தான் வந்து இந்த கேப்டன் லட்சுமி அவர்களுடைய சுயசரிதை. சரிங்களா? அவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா
நேதாஜியினுடைய ஜான்சி படைப்பிரிவு தலைவரா இருந்திருக்காங்க. 1943 பர்மா வரைக்கும் வந்து பர்மால வந்து ஆங்கிலேய படைகள் ஒரு அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் விடுதலைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1971 வங்கதேச போர், 1984 போபால் எரிவாயு கசிவு, அதே 1984 சீக்கியர் கலவரம், கான்பூர் சீக்கிய கலவரத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய இலவச மருத்துவ உதவியெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. 2002 குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 1998 இவருக்கு வந்து பத்ம விபூஷன் விருது கொடுத்திருப்பாங்க. இவங்களுடைய சுயசரிதைன்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி நாட்களில் ஒரு அரசியல் போராளியின் நினைவலைகள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நபர் வந்து யாரு அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். சரிங்களா? ஸோ டி.கே. பட்டம்மாள் தேசிய குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டி.கே. பட்டம்மாள் தேசிய குயில். ஆக்சுவலா கவிக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடுவை பத்தி சொல்லுவாங்க. ஸோ சரோஜினி அம்மையாரை பத்தி கவிக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லுவாங்க. ஸோ கவிக்குயில் அப்படின்னா சரோஜினி சரோஜினி அம்மையார். டி.கே. பட்டம்மாள் அப்படின்னா யாரு அப்படின்னா தேசிய குயில். சரிங்களா? ஸோ இவங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள் வந்து எங்கெல்லாம் நடைபெறுதோ அந்த நடைபெறும் கூட்டங்கள்ல வந்து துவக்க விழா பாடல்களை வந்து பாடுறது யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த டி.கே. பட்டம்மாள தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டங்களில் துவக்க விழா பாடல்கள் வந்து இவங்க இல்லாம அந்த துவக்கமே நடைபெறாது அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. 1938 சென்னை மாகாணத்துக்கு வந்து முதலில் வானொலி வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ 1938 சென்னை மாகாண வானொலி வந்து ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து முதல் நிகழ்ச்சி வந்து யாருடையது அப்படின்னா டி.கே. பட்டம்மாளுடையது. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் பாரதியாருடைய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாடலை வந்து அகில இந்திய வானொலி வந்து இவங்க வந்து பாடுவாங்க. சரிங்களா? ஸோ தேசிய குயில் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். ஸோ இவங்க பத்தி பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் வந்து எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இவருடைய பாடல்கள் இல்லாம அந்த விழா வந்து துவங்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து 1938 சென்னை மாகாண வானொலி வந்து முதலில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய முதல் நிகழ்ச்சி வந்து யாருடையது அப்படின்னா டி.கே. பட்டம்மாளுடையது. 1947 ஆகஸ்ட் 15 ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாரதியாருடைய பாடலை இந்திய விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அகில இந்திய வானொலி ஆல் இந்தியா ரேடியோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அகில இந்திய வானொலி பாடினது யாரு அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லாஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நம்பர் யாரு அப்படின்னா சொர்ணதாம்பாள் அம்பியார். ஸோ சொர்ணதாம்பாள் அம்பியார் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொர்ணதாம்பாள் அம்மையார். ஸோ மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ மதுரை மாவட்டத்தில் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுக்காக 3 மாதங்கள் வந்து சிறை தண்டனை அனுபவித்தாங்க. ஸோ தொடர்ந்து வந்து அவங்க போராட்டம் பண்ணதுனால இவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்நிய துணி எரிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மதுரை அழகர் மலை பக்கத்தில் வந்து இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய துணிமணிகள் எல்லாத்தையும் வந்து வலுக்கட்டாயமா வந்து பிடுங்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 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 நைட் ஃபுல்லா வந்து இவரை வந்து அந்த அழகர் மலையில வந்து நியூடா வந்து விட்டு போயிருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவு வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்துப்பாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த இந்தியன் மூவில வந்து பார்த்துருப்போம். இந்தியன் 1ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சுகன்யா அவங்க அந்த கேரக்டரை பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்டா நம்ம பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா செல்வி துர்காபாய். ஸோ இவங்க வந்து சென்னை உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ ருக்மிணி லட்சுமிபதி வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், செல்வி துர்காபாய் வந்து சென்னை உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து உங்களுக்கு வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக் வந்து முடியுது. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமிங் குரூப் 2க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் டு எவ்ரி ஒன்.